Hi friends, நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போற லினக்ஸ் கமாண்ட் என்னன்னா ஸ்லீப். ஸ்லீப்ன்ற கமாண்ட் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம், அதுல என்ன ஆப்ஷன் இருக்கு, ரியல் டைம்ல என்ன மாதிரி அதை யூஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஓகே, வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலா ஸ்லீப்ன்ற கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய கமாண்ட் ஆர் செல் ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஒரு ஸ்பெசிபிக் டைம் வந்து நம்ம என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும், இல்ல டிலே பண்ணி நம்ம ரன் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். நெக்ஸ்ட் கமாண்ட் ஆர் செல் ஸ்கிரிப்ட வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்லீப் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். அதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ், ஹவர்ஸ், டேஸ் இந்த மாதிரி 4 விதமா நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஸ்லீப் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். டிஃபால்ட்டா நீங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஓகே, நீங்க 1 செகண்ட் கூட கிடையாது, 1.5 இந்த மாதிரி கூட நீங்க வந்து என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். இப்ப பாருங்க, ஒரு கமாண்ட்ல வந்துட்டு ஒரு உதாரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் கமாண்டுக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீப் கமாண்ட் ஒரு 1 மினிட் கொடுத்துட்டு, சாரி 1 மினிட் நம்ம ரியல் டைம்ல கொடுக்க முடியாது. இப்ப நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் கொடுக்கலாம், ஒரு 5 எஸ் இல்ல 5 கொடுத்தாலும் டிஃபால்ட்டா எஸ் எடுத்துக்கிறோம் செகண்ட்னு. தென் அடுத்த கமாண்ட் நம்ம பாஸ் பண்ணும்போது இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 5 செகண்டுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து நான் இந்த கமாண்ட் வந்து பாஸ் பண்றேன். இப்போ ஃப்ரீ அப்படின்ற கமாண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. தென் ஒரு 5 செகண்ட் வந்து ஸ்லீப் ஆயிட்டு பாத்தீங்களா, இப்போ பிஎஸ் கமாண்ட் வந்து ப்ராசஸ் செக் பண்ற கமாண்ட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் கமாண்ட்ல வந்துட்டு நடுவில் வந்து ஒரு டிலே தேவைப்படுது அப்படி கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸ்கிரிப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளே வந்து லாம்டா வச்சு ஆர்டிஎஸ் இன்வோக் பண்றதுல வந்துட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு லாம்டா இன்வோக் பண்றது அதை வந்து ரன் பண்ணிடுவோம். லாம்டா வச்சு நம்ம ஆர்டிஎஸ் இன்வோக் பண்றது. அப்ப நார்மலா லாம்டா வந்து ஆர்டிஎஸ் இன்வோக் பண்றதுக்கு டேக் டைம் மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு 7 மினிட்ஸ் அந்த ஆர்டிஎஸ் பொறுத்து நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து நம்ம ஆர்டிஎஸ் இந்த கமாண்ட் லாம்டா இன்வோக் பண்றதை கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீப் கமாண்ட். இப்போ ஸ்லீப் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்லீப் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் இந்த இடத்துல செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளோட EC2 மிஷின், அதாவது இந்த ஆர்டிஎஸ்ல கனெக்ட் ஆகக்கூடிய EC2 மிஷின் தான் நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா EC2 ஸ்டார்ட் அந்த இன்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். நீங்களேன் இதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸோட ஐடி இந்த மாதிரி நம்ம கொடுப்போம். கமாண்டை நம்ம வந்து கொடுத்துருப்போம். அந்த வீடியோ நான் அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஸ்லீப் கமாண்ட், அதாவது இந்த ஆர்டிஎஸ் கரெக்டா ஒரு அவைலபிள் ஸ்டேட்டஸ்க்கு ரன் ஆன பிறகு நமக்கு வந்து என்ன ஆகும், EC2 வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன தேவைப்படுது, ஒரு டிலே தேவைப்படுது. அப்ப இந்த மாதிரியான செல் ஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லீப் வந்து யூஸ் பண்ணலாம். அப்ப நம்ம மினிட்ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி மினிட்ஸ் ஆர் செகண்ட்ஸா யூஸ் பண்ணுவாங்க. ஹவர்ஸ், டேஸ் கூட நம்ம வேணா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை இவ்வளவு நாளுக்கு ஒரு ரொட்டீன் ஜாப் நம்ம பண்ணணும், இவ்வளவு டேஸ் இவ்வளவு ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னா கூட அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்துட்டு செகண்ட்ஸ் அண்ட் மினிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளால 1.5 கூட நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்துட்டு 1.5 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி 2.5 இந்த மாதிரி பர் ஆஃப் மினிட் கூட நம்ம என்ன பண்ண முடியும், ஆஃப் செகண்ட் இந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்லீப் கமாண்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. குறிப்பா நம்ம கமாண்ட் அண்ட் செல் ஸ்கிரிப்ட்லாம் ரன் பண்றோம் அப்படின்னா ஸ்லீப் கமாண்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. சரிங்களா? நம்ம இன்னொரு வீடியோல லினக்ஸோட இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு கமாண்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்ஸ்.